மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு சூர்யாவின் ரெட்ரோ, சசிகுமாரின் டூரிஸ்ட் ஃபேமிலி மற்றும் நானியின் ஹிட் 3 உள்ளிட்ட படங்கள் வெளியான நிலையில் நானியின் ஹிட் 3 திரைப்படம் 100 கோடி கிளப்பில் இணைந்ததாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் மே 29ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ் OTTயில் படம் வெளியாக உள்ளது என்றும் ஹிட் 1 மற்றும் 2ஆம் பாகத்தின் வெற்றியை தொடர்ந்து ஹிட் 3 கலவையான விமர்சனத்தை பெற்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் சூர்யாவின் ரெட்ரோ திரைப்படம் 235 கோடி வரை லாபம் ஈட்டியதாக அறிவிக்கப்பட்டு இருந்த நிலையில் இந்த படமும் நெட்ஃபிளிக்ஸ் OTTயில் வெளியாகி உள்ளது. ரெட்ரோ திரைப்படம் வசூல் ரீதியாக வரவேற்கப்பட்டாலும் இந்த படமும் கலவையான விமர்சனத்தை பெற்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் 75 கோடிக்கு மேல் வசூல் சாதனை படைத்த நிலையில் இந்த படத்தின் வசூல் மட்டுமல்லாமல் கதையும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. மேலும் இந்த படத்தை பல சினிமா நட்சத்திரங்கள் பாராட்டியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து அதிக பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட சந்தானத்தின் DD நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் இதுவரை ஒட்டுமொத்தமாக 19 கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளதாக தகவல் வெளியான நிலையில் படத்தை தயாரித்த நிகாரிகா என்டர்டெயின்மெண்ட் மற்றும் ஆர்யாவுக்கு லாபம் கிடைக்காமல் நஷ்டத்தை மட்டுமே இந்த படம் கொடுத்ததாக கூறப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து விஜய் சேதுபதி, ருக்மணி வசந்த் மற்றும் யோகி பாபு நடிப்பில் கடந்த வாரம் வெளியான ஏஸ் திரைப்படம் இதுவரை 6.5 கோடி ரூபாய் வசூல் மட்டுமே ஈட்டியதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் விஜய் சேதுபதிக்கு மீண்டும் ஒரு பெரிய செட்பேக் படமாக ஏஸ் திரைப்படம் மாறிவிட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் நடிப்பில் வெளியாக உள்ள ட்ரெயின் திரைப்படம் வசூல் ரீதியாக வெற்றி பெறுமா என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளது. ஏஸ் திரைப்படம் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் தவிர்த்து அனைத்து படங்களையும் பின்னிக்கு தள்ளி குறைவான பட்ஜெட்டில் பிரசாத் பாண்டியராஜன் இயக்கத்தில் சூரிய கதை எழுதி ஹீரோவாக நடித்த மாமன் திரைப்படம் இதுவரை 30 கோடி ரூபாய் வசூலை ஒட்டுமொத்தமாக எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ள நிலையில் இந்த வாரமும் திரையரங்கில் வெளியான புதிய படங்களை விட மாமன் திரைப்படம் வசூல் அள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மாமன் படத்தில் ரசிகர்களை என்டர்டெயின் செய்யும் விஷயங்களை வைத்திருந்தால் இந்த படமும் டூரிஸ்ட் ஃபேமிலி போல 70 கோடிக்கும் அதிகமான வசூலை ஈட்டியிருக்கும் என தகவல் தெரிவிக்கின்றன.